வணக்கம், இது உங்கள் மேத் மேஜிக் யூடியூப் சேனல். நம்ம லாஸ்டா எத்தனை சம் பார்த்திருக்கோம்? 9th அப்படின்னா நம்ம 3 சம் பார்த்திருக்கோம் 6.1ல. இப்போ என்ன பார்க்க போறோம்னா 4th சம் பார்க்க போறோம். நம்ம cos a equal to 3/5 எனில் sin a minus cos a by 2 tan a வின் மதிப்பு காண்க. cos a நமக்கு cos a னா என்னன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் அதை எழுதிடலாமா? நம்ம adjacent by hypotenuse, அடுத்துள்ள பக்கம் by கர்ணம் தமிழ்ல இல்லைங்களா? அப்போ இது 3/5. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு இன்னொரு சைடு நமக்கு தேவை இல்லைங்களா? ஏன்னா நம்ம கொடுக்கப்பட்டவை என்ன அப்படின்னா the given conditions is adjacent and hypotenuse value மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன தேவை? நமக்கு ஆப்போசிட் நமக்கு தேவை. இந்த ஆப்போசிட் என்ன நமக்கு தெரியும். இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5, இதோட வேல்யூ 3 இல்லைங்களா? இதை ABCன்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு செங்கோண முக்கோணத்துல 3 பக்கங்கள்ல எதனா ஒரு பக்கம் கொடுக்கலன்னா நம்ம பித்தாகரஸ் தேற்றத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். பித்தாகரஸ் தேற்றத்தின் படி நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான் இல்லைங்களா? என்னன்னு தெரியும் நமக்கு? ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஹைபோட்டனஸ்னா கர்ணம் இல்லைங்களா? கர்ணம் என்னன்னு பாருங்க பார்க்கலாம். இது கர்ணம், இது எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம். கர்ணம் அப்படின்னும் போது நமக்கு 5 இருக்குங்க. 5 ஸ்கொயர் பண்றோம். ஆப்போசிட் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். நான் அதை ஸ்கொயர் அப்படியே எடுத்துக்கிறேன். அட்ஜசன்ட் என்ன அப்படின்னா 3 ஸ்கொயருங்க. 5 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 25, ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9, பிளஸ் 9 இந்த பக்கம் வந்தா என்ன ஆகும் அப்படின்னா -9 ஈக்குவல் டு ஆப்போசிட். இந்த ஸ்கொயர் இங்க வரும்போது நமக்கு ரூட் ஆயிடுங்க. 25ல நம்ம 9 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா 16ன்றது இருக்கும். 16 ரூட் ஆப்போசிட். அப்ப 16க்கு ரூட் எடுத்தா நமக்கு என்னங்க கிடைக்கும்? 4. ஆப்போசிட்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோங்க. என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 4. நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க? சைன் கொடுத்துருக்காங்க, tan கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம சைனோட மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு சைன் ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க. சைன் ஏ அப்படின்னும் போது நமக்கு சைன் ஏ அப்படின்னா நமக்கு என்ன சொல்லுவோம்? நம்ம ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ். ஆப்போசிட்ன்றது நமக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? நம்ம 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 4/5. டேன்னா என்னங்க? நமக்கு டேன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சொல்லுவோம். ஆப்போசிட்டோட வேல்யூ என்னன்னா 4, அட்ஜசன்டோட வேல்யூ 3ங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணலாங்களா? கொஸ்டின் என்ன அப்படின்னா sin a minus cos a by 2 tan aங்க. sin a மதிப்பு என்னங்க? 4/5 மைனஸ் cos a மதிப்பு நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க 3/5 by 2 into tan a. 2 into tan a என்னன்னு பாருங்க 4/3ங்க. டினாமினேட்டர் சேமா இருக்குங்களா? மேல சப்ராக்ட் பண்ணிடுங்க. 4 minus 3 அப்படின்னும் போது 1/5 by 2 4s என்னங்க ஆகும்? 8/3. எப்பவுமே டினாமினேட்டர்ல ஃபிராக்ஷன் இருந்ததுன்னா அதை நம்ம தலைகீழா மாத்திடலாம். அப்ப தலைகீழா நம்ம மாத்தணும் அப்படின்னா நியூமரேட்டர்ல என்ன இருக்குன்னா 1/5, 8/3 என்னவா மாறும் அப்படின்னா 3/8. அப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாங்களா? 1 3s are 3, 5 8s are, therefore sin a minus cos a by 2 tan a ஓட வேல்யூங்க. உங்களுக்கு எதனா சந்தேகங்கள் இருந்தா எனக்கு கமெண்ட்ல நீங்க மெசேஜ் டைப் பண்ணுங்க. உங்களுக்கான தீர்வை நாங்க கண்டிப்பா கொடுப்போம். உங்களுக்கு கமெண்ட்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அனுப்புற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். கண்டினியூஸா நீங்க பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.